நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படுவதை கண்டித்து போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. இதுகுறித்து விரிவான விவரங்களை நமது நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் திருமலைக்குமார், இந்த போராட்டம் குறித்த விரிவான விவரங்கள். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய 33வது பட்டமளிப்பு விழா இன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில கடந்த வாரம் இது குறித்து தகவல் தெரிவித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் ஆளுநர் அலுவலகத்திற்கு தங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே முதலாக வந்தே மாதரம் பாடப்படும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என அறிவித்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு அரசியலமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அதில் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியான நாள் முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் அதே புரோட்டோகால் தான், அதே வழிமுறை தான் தற்போது பின்பற்றப்படுகிறது. முதலில் வந்தே மாதரம், அதன் பின்பு தேசிய கீதம் போடப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பட்டமளிப்பு விழா நடக்கும் சில நிமிடங்களில் இந்த பட்டமளிப்பு விழாவில் அதிகபட்சமாக 871 பேர் ஆளுநர் கையால் பட்டம் வாங்குவதாக இருக்கிறது. ஆனால் இதில் எதுவும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பட்டமளிப்பு விழா அரங்குக்குள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 113 பேர் மட்டுமே ஆளுநர் நேரடியாக பட்டத்தை பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவரும் நாங்கள் மேடை ஏறி பட்டம் வாங்க வேண்டும், எப்படி 113 பேரை மட்டும் அனுமதிக்க முடியும், அனைவரையும் அனுமதிக்க வேண்டும், அனைவரும் பட்டம் பெற வேண்டும் என்று ஒரு பெரிய சலசலப்பு இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அரங்குக்குள் ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மாணவர்கள் இதற்கு எதிர்ப்பாக முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் சார்பில் இது குறித்து ஆளுநரிடம் பேசி முடிவு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இருந்த போதும் பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டம் பெறக்கூடிய ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதியிலிருந்து எங்கள் அனைவருக்கான உரிமை இது, அனைவரும் மேலே ஏறி பட்டம் பெறுவோம் என்று சொல்லி வருகிறார்கள். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் எங்கு முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்றால் மாணவர் அமைப்பினர் வெளியில் போராட்டத்தில் ஈடுபட போதாக அறிவித்திருக்காங்க. இதனால் பல்கலைக்கழக வளாகம் ஒரு பரபரப்புடனே காணப்படுகிறது. மாணவர் அமைப்புகள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் வந்துருக்கோம் சார். நாங்கள் படிச்சிருக்கோம் சார். நெல்லை மாவட்டம் அபிஷேகப்பட்டுள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்தில் பாடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆளுநர் அல்ரேக்கரை ஒன்றிய அரசின் ஏஜெண்டை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் தாய் வாழ்த்தை
பல்கலையில் சுந்தரனார் பல்கலையில் அவமதிக்காதே அவமதிக்காதே தேசிய மொழிகளை காலில் போட்டு மிதிக்காதே புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே. 871 மாணவ மாணவிகளுக்கு இன்று சான்றிதழ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் சான்றிதழ் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது நெல்லை செய்தியாளர் திருமலைக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் திருமலைக்குமார், இதன் குறித்த விரிவான விவரங்கள். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் 37,000 பேர் இந்த இதில் பட்டம் பெறுவதாக இருக்கிற நிலையில் ஆளுநர் கையாக நேரடியாக 871 பேருக்கு பட்டம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலையில் ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் மிகவும் பெரிய தொடக்க அளவிலே மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளா விழாவின் போது முதலாக வந்தே மாதரம் பாடலும், இரண்டாவதாக தேசிய கீதம், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தொடர் போராட்டங்கள் இந்த பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்னும் விழா இங்கு சரியாக 10:30 மணிக்கு தொடங்கும் என்ற சூழ்நிலையில் இங்கு மாணவர்களுக்கு ஒரு போராட்டத்தில் உள்ள ஈடுபட்டிருக்காங்க. அதாவது குறிப்பா என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா 871 பேர் ஆளுநரிடம் நேரடியாக பட்டத்தை பெற வேண்டும். ஆனால் எதுவும் பிரச்சனை எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது, ஆளுநரிடம் யாரும் பட்டத்தை வாங்காலும் புறக்கணித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு 113 பேரை மட்டும் தேர்வு செய்யப்பட்டு 113 பேருக்கு மட்டுமே பட்டம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டதால் சக மாணவர்களுக்கு பெருசாக அதாவது வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் பட்டம் வாங்குவதற்கு வந்திருக்கிறார்கள், வெளி மாநிலத்தில் பட்டம் வாங்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பட்டம் கையில் வழங்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது பல்வேறு இடங்களில் கோஷங்கள் எழுப்பி எங்களுக்கும் பட்டங்கள் வழங்க வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில காவல்துறை பல்கலைக்கழக நிர்வாகம் தரத்தில் இது குறித்து ஆளுநர் பேச்சு முடிவெடுக்கப்படும் என்று கூறுகிறார்கள். இருந்தபோது மாணவர்கள் அவர்களுடைய கோரிக்கை ஏற்பதாக தெரியவில்லை. இந்த விழாவில் எங்களுக்கும் பட்டங்களை நேரடியாக வழங்க வேண்டும் என்று தற்போது குரல் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இனி சிறிது நேரத்தில் பட்டமளிப்பு விழா நடக்க உள்ள நிலையில் இந்த 870 பேர் பட்டம் பெறுவார்களா அல்லது இந்த 113 பேர் பட்டம் வழங்கப்படுமா என்பது தெரிய வரும். மொத்தத்தில் இந்த பட்டமளிப்பு அரங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் காணப்படுகிறது. மாணவர்கள் அனைவரும் கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். அனைவருக்கும் இன்று பட்டம் வழங்கப்படாது என்ற அறிவிப்பால் மாணவ மாணவிகள் ஏமாற்றம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலைக்குமார்.